ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரிபிள் கே செல்சிட்டில இருந்து உங்கள் வான்மதி. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப இருக்கிற வேர்ல்டுல நம்ம முக்கியமா நம்ம கையோட எப்பவுமே வச்சுட்டே இருக்கிறது மொபைல் போன் தான். இந்த மொபைல் போன்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. முடிவா என்னதான் சொல்ல வர, அதுல நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எமர்ஜென்சியா வெளியில போக வேண்டியது இருக்கும், இல்லைன்னா திடீர்னு நமக்கு ஒரு வேலை வரும். இப்ப கார்த்திகை மாசம்ன்றதுனால நிறைய பேர் மாலை போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டுல நம்ம அண்ணனோ அப்பாவோ யாரு வேணாலும் மாலை போட்டிருப்பாங்க. ஒரு கோவிலுக்கே போக வேண்டி வருது அப்படின்னா நம்மளோட போன்ல திடீர்னு சார்ஜ் இருக்காது. நம்ம அதை கவனிக்காம கூட இருந்திருப்போம். அப்ப நமக்கு வந்து கண்டிப்பா போன் இருந்தாதான் நம்ம ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியும். சார்ஜ் இல்ல அப்படின்னா நம்ம டைம்ல என்ன பண்ணலாம்னா, நம்ம போன்ல செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா சூப்பர் பவர் சேவிங் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோடுக்குள்ள நீங்க போனீங்கன்னா சூப்பர் பவர் சேவிங் மோட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்துரும். வந்தவுடனே 7% தான் சார்ஜ் இருக்கு, ஆனா உங்களுக்கு 18 hours அப் டு 18 hours வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. இதுல உங்களுக்கு வந்து மேண்டேட்டரியா என்ன வேணுமோ, வாட்ஸ்அப்போ கால் பேசுறதோ ஜிபேவோ இது எது வேணுமோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணி இதுல நீங்க வச்சுக்கலாம். இது உங்களுக்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். இன்கேஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போறேன், இதை நான் எப்படி எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா இங்க மேல உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அம்புகுறி கொடுத்திருப்பாங்க. இதுல எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் சூப்பர் பவர் மோட். தெய்வமே நன்றி சொல்வேன். நம்ம போன் எப்படி நார்மலா இருந்துச்சோ அதே மாதிரியே வந்துரும். இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ட்ரிபிள் கே செல்சிட்டி பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டிப்ஸோட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.